அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் குண்டு வெடிக்கப்பட்ட கார் கடைசியாக ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்திலிருந்து கொண்டுவரப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது என்ன விவரம் கிடைத்திருக்கிறது? அதாவது தற்போது இந்த வெடி விபத்து, அதாவது இந்த குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் பல்வேறு பின்னணி தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த கார் 4 முறை முறைகேடாக விற்கப்பட்டிருப்பது தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது 4 முறையும் இந்த கார் முறைப்படியாக அந்த நேம் டிரான்ஸ்பர் என்று சொல்வார்கள். இப்போது இந்த காரை நான் இன்னொருவருக்கு விற்கிறேன் என்றால் அந்த கார் அந்த நபரின் பேரில் அந்த கார் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த கார் ஆனது 2014 4 முறை கைமாறினாலும் அது முறைப்படியாக அது பெயர் மாற்றம் செய்யவில்லை. கடைசியாக இந்த தாரிக் என்ற நபருக்கு இந்த கார் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் விற்பனையாளர் மூலமாக இந்த காரானது விற்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நேற்று மதியம் இந்த குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்பாக நேற்று மதியம் இந்த வடக்கு டெல்லி பகுதியில் இந்த கார் பல இடங்களில் சுற்றி திரிந்திருப்பதை தற்போது பல துறை அதிகாரிகளும் தற்போது இதை உறுதி செய்திருக்கின்றனர். நேற்று மதியம் 1 மணி முதல் இந்த கார் வடக்கு டெல்லியின் பல்வேறு இடங்களில் தென்பட்டிருக்கிறது. இதுவரை டெல்லி போலீசார் மற்றும் இதர அந்த விசாரணை அமைப்புகள் சுமார் 50 சிசிடிவிகளில் இந்த கார் பல்வேறு இடங்களில் இருப்பதை உறுதி செய்திருக்கின்றன. குறிப்பாக அந்த ரெட் ஃபோர்ட் பகுதி, அந்த ரெட் ஃபோர்ட் பகுதிக்கு அருகில் தான் இந்த குண்டுவெடிப்பானது நடந்தது. அந்த ரெட் ஃபோர்ட் பகுதியை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இந்த கார் இருந்திருப்பதை தற்போது அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த கார் எந்த வழியாக இந்த வடக்கு டெல்லி பகுதிக்குள் நுழைந்தது, எங்கெங்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்பதை தற்போது உறுதி செய்வதற்காக வடக்கு டெல்லி மற்றும் அந்த எல்லை பகுதிகளில் சிசிடிவி காட்சிகளானது தற்போது சேகரிக்கப்பட்டு இந்த கார் எங்கிருந்து டெல்லிக்குள் நுழைந்தது, எவ்வாறு இந்த வடக்கு டெல்லி மற்றும் இந்த ரெட் ஃபோர்ட் பகுதிகளில் இந்த கார் இருந்தது என்பதை உறுதி செய்வதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.